கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய ஆண்டின் துவக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் 2025ஆம் ஆண்டு வரலாற்றில் சேர்க்கப்பட்டுவிடும். ஒரு புதிய ஆண்டின் துவக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வழிநடத்தலையும் அவருடைய கிருபையும் நாம் தேடி நிற்போம். ஆங்கில புத்தாண்டில் முதல் மாதம் ஜனவரி ஜானஸ் என்னும் ரோம கடவுளின் பெயரை தாங்கியுள்ளது. அந்த ஜானஸ் என்கின்ற ரோம கடவுளுக்கு 2 முகங்கள் உண்டு. ஒன்று முன்னோக்கி பார்த்திருக்கும், இன்னொன்று பின்னோக்கி பார்த்திருக்கும். ஒரு புதிய ஆண்டை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் பின்னோக்கி பார்க்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ற ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை காணும்படியாக கடவுள் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாக அவர் செய்த எல்லாவற்றுக்கும் நான் என்னத்தை ஈடாக செய்ய முடியும் என்று கேட்கிறதை போல கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். நமக்கு கஷ்டமான நேரங்கள் வந்த பொழுது, வியாதி வந்த பொழுது, ஆபத்துகளிலே இருந்து நம் தேவைகளை ஆண்டவரிடத்திலே நாம் தெரிவித்த பொழுது நம்முடைய மன்றாட்டுக்கெல்லாம் பதில் தந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் நன்றி சொல்கின்ற வேளையிலே நாம் எந்த அளவுக்கு நாம் கடவுளிடத்திலே கடந்த ஆண்டிலே அன்பு செய்திருக்கிறோம். எத்தனை பலவீனங்கள் நம்முடைய வாழ்விலே இருந்திருக்கிறது. எத்தனை விதமான கீழ்ப்படியாமை, வேதம் வாசிக்க தவறின நேரங்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே கடவுளுடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றாத காலங்களும் உண்டு. அதற்காகவும் நாம் வருத்தப்பட வேண்டும். அதற்காக நம் ஆண்டவரிடத்திலே கண்டிப்பாக நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டுவது கடமையாக இருக்கிறது. நன்றி சொல்லுவோம். நம்முடைய பாவங்களை, குறைகளை ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்து புதிய நம்பிக்கையோடு கூட புதிய ஆண்டிலே நம்முடைய பயணத்தை துவக்குவோம். இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே எத்தனை விதமான எதிர்பார்ப்புகள் இருப்பது இயல்பு. இந்த ஆண்டு பல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் அவளோடு எதிர்பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு நம்முடைய மனதிலே பயமும் கவலையும் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம், இன்னும் சொல்ல போனால் சென்ற ஆண்டிலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் புதிய ஆண்டிலும் தொடர்ந்து விடுமா என்கின்ற பயம் நம்முடைய மனதிலே இருக்கிறது. அப்படி தொடர்ந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? சென்ற ஆண்டு என்னுடைய வாழ்விலே காணப்பட்ட குறைகள் புதிய ஆண்டிலும் தொடர்ந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட பயமும் கவலையும் நம்முடைய மனதிலே இருக்கிறதை நாம் அறிவோம். இஸ்ரவேல் மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். விடுதலை பயணம் என்று சொல்லப்படுகிற யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய பிடிகளிலே இருந்து, எகிப்தின் பிடிகளிலே இருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுதலை செய்கிறார். இப்பொழுது அவர்கள் பார்வோனுடைய கரங்களிலே இருந்து அவர்கள் தப்பி செல்கின்றார்கள். மோசேதான் தலைவர், நம் அனைவருக்கும் தெரியும். அவர்தான் அழைத்து கொண்டு போகிறார். போகின்ற பொழுது அவர்கள் சற்றும் எதிர்பாராமல் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறதை பார்க்கிறார்கள். முன்னால் செங்கடல், ஆனால் பின்புறம் நோக்கி பார்த்தால் பார்வோனுடைய சேனைகள். அவர்கள் மனம் பயந்தார்கள், திகிலடைந்தார்கள். என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆகவே அவர்கள் எல்லாரும் மோசேயினிடத்திலே அவர்கள் அதிக கோபத்தோடு அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை நீ இங்கே அழைத்து வந்தாய், நாங்கள் திரும்பவும் எகிப்துக்கு சென்று அங்கே அடிமையாகவே நாங்கள் இருந்து விடுகிறோம் என்றெல்லாம் மோசேயோடு கூட அவர்கள் வாக்குவாதம் செய்கிறதை பார்க்கின்றோம். 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அப்பொழுது மோசே என்ன செய்வது என்று அறியாமல் ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்றார். அப்பொழுது கடவுள் மோசேயின் இடத்திலே சொல்கின்றார், மோசே, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் அழுகிறது என்ன? இஸ்ரவேல் மக்களுக்கு புறப்பட்டு போங்கள் என்று நான் சொல்லவில்லையா? அவர்களை புறப்பட்டு செல்லுங்கள் என்கின்ற கட்டளையை கொடுக்கின்றார். எங்கே செல்வது? எதிரே செங்கடல் இருக்கிறது.
பின்னாக திரும்பி பார்த்தால் பார்வோனுடைய சேனைகள் இருக்கிறது. என்ன செய்வது? அப்பொழுதுதான் மோசே சொல்கிறார், அஞ்சாதிருங்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொன்னார். அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். மோசே ஒரு கோலை நீட்டின பிற்பாடு செங்கடல் அது இரண்டாக பிரிந்தது. அதிலே அவர்கள் எல்லாரும் நடந்து சென்றார்கள் என்று நாம் திருமறையில வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலேயும் கடவுள் நமக்கு தருகின்ற கட்டளை என்னவென்று சொன்னால், நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எதிரே என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை புறப்பட்டு செல்ல சொல்கின்றார். பவுலடிகள் சொல்லுவார், பிலிப்பு இருக்கிறது நிருபத்தில தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் செல்கின்றேன். கடந்த கால அனுபவங்கள், கசப்புகள் எல்லாவற்றையும் நான் மறந்துவிட்டு நான் முன்னானவைகளை நோக்கி நான் செல்கின்றேன் என்று பவுல் சொல்வார். ஆப்பிரிக்க தேசத்தினுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகின்ற டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்டார்கள், ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்றதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் எங்கும் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன், அது முன்னோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு நம்முடைய பயணம் முன்னோக்கிய பயணமாக, புறப்பட்டு செல்லுகின்ற பயணமாக, ஒரு புதிய லக்கை நோக்கி செல்கின்ற பயணமாக புதிய ஆண்டிலே அமைய ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. நம்முடைய நம்பிக்கை பயணத்திற்கு தடையாக இருப்பது கவலையும் பயமும் தான். நம் அனைவருக்கும் தெரியும். இயேசுநாதர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படுகிறதுனாலே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பவுலடிகள் பிலிப்பு சபை மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள், நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று சொல்கின்றார். இன்னுமாக பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் மனதிலே ஏராளமான கவலைகள், கடந்த கால கவலைகள், எதிர்கால கவலைகள், கவலையே இல்லை என்கின்ற ஒரு கவலை, இப்படி பலவிதமான கவலைகளோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் உளவியல் மருத்துவரை நீங்கள் கேட்பீர்களானால், மனிதனுக்கு இன்றைக்கு ஏற்படுகின்ற பல உடல் வியாதிகளுக்கு அடிப்படை காரணமே அவனுக்கு ஏற்படும் கவலைதான் என்று சொல்வார்கள். ஒருமுறை ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு மனிதனோடு பேசிக்கொண்டு சென்று கொண்டிருந்தாராம். அந்த மனிதன் தன்னுடைய மனதில் இருக்கிற கவலைகளெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டு வந்தாராம். அப்பொழுது ஜான் வெஸ்லி ஒரு மாடு அங்கே இருந்து சுவற்றுக்கு மேல் தன் தலையை எட்டி பார்த்து கொண்டிருந்ததை காட்டி, ஏன் இந்த மாடு இப்படி பார்க்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஜான் வெஸ்லி அவர்களே சொன்னார்கள், சுவற்றின் வழியாக பார்த்தால் அதற்கு ஒன்றும் பார்க்க முடியாது, ஒன்றும் தெரியாது. ஆகவேதான் தன்னுடைய தலையை உயர்த்தி சுவற்றுக்கு மேலாக நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். கவலையின் உள்ளே வாழ்க்கை அர்த்தத்தை உணர முடியாது, எனவே கவலையை விட்டு விட்டு வெளியே பார் என்றாராம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, புதிய ஆண்டில் அடி வைத்திருக்கும் நாம் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்துவிட்டு அவருடைய கட்டளையை ஏற்று புறப்பட்டு செல்வோம். கவலைகள் ஏராளம் உண்டு, எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் வைத்து நாம் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல வைத்துவிட்டு நம்பிக்கையோடு நாம் புறப்பட்டு செல்லுவோம். இரண்டாவதாக, தோல்விகளை தோல்வியடை செய்ய வேண்டும். ஒருவேளை இது சற்று வித்தியாசமாக துணிக்கலாம். தோல்வி என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் அறிவோம். தோல்வியிலே துவண்டு போன மக்கள் இருக்கிறார்கள், தோல்வியினாலே வாழ்க்கையை முடித்து கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தோல்விகள் எப்பொழுதும் நிரந்தரமானவைகள் அல்ல, அது தற்காலிகமானவை என்பதை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு சிறு தோல்வியை கூட தங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே கிதியோனை ஆண்டவர் அழைத்து, நீ மீதியானியரின் கைகளிலே இருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் கிதியோன் தன்னுடைய கடந்த கால கசப்பான அனுபவங்கள், தோல்விகள் இவற்றையெல்லாம் சொல்லி அவன் புலம்புகின்றான். 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் அதை பார்க்கலாம். தன் இயலாமையை சொல்லி அவன் நழுவ பார்க்கின்றான், முழுவதுமாக நம்பிக்கையற்றவனாக இருக்கின்றான். பின்பு அவன் ஒரு அடையாளத்தை கேட்கின்றான். என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். மாபெரும் வெற்றி கண்டான். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி மக்கள் எல்லாரும் ஆர்ப்பணித்தார்கள்.
பயம், சந்தேகம், இயலாமை நிறைந்திருந்தது. இருப்பினும் கடவுள் துணை கொண்டு கிதியோன் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டான். பவுலடிகள் கொரிந்து சபை மக்களுக்கு எழுதுகின்ற போது சொல்லுவார், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிவுகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுலடிகள் சொல்கிறார், எல்லா இடங்களிலும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று. ஆனால் ஒரு நிமிடம் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று பார்ப்பீர்களே, ஆனால் பவுலடிகள் துன்பங்களையே துணையாக கொண்டு வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட பவுல் தோல்விகளை எல்லாம் வெற்றிப்படியாக மாற்றினேன் என்று சொல்கின்றார். எங்களை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற கடவுள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த ஆண்டிலே நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள் இவற்றை நாம் சந்தித்திருந்தால் இந்த ஆண்டிலே கண்டிப்பாக நாம் வெற்றி சிறப்பதற்கு அவருடைய கட்டளையை ஏற்று நாம் புறப்பட்டு செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தயக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், தோல்விகளிலே நீங்கள் துவண்டு விட வேண்டாம். புறப்பட்டு போவோம். ஏனென்றால் தோல்விகளையே தோல்வியாக மாற்றியவர் இயேசுநாதர். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. புதிய ஆண்டிலே தோல்விகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் மாற்றி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அமைவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கடைசியாக, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் ஒருபோதும் தனிமையாக இருப்பதில்லை. நம் அனைவருக்கும் தெரியும். கடவுள் தன்னுடைய வாக்குகளினாலே அதை உறுதி செய்திருக்கின்றார். மோசே இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு முன்பதாக அவன் கடவுளிடத்திலே பேசுகின்றார். என்ன பேசுகிறான் என்று சொன்னால், நாங்கள் புறப்பட்டு போகிறோம், எங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆபத்து வரும், கஷ்டங்கள் வரும், என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியாது. ஒரு இருளிலே நடக்கிறதை போன்ற ஒரு அனுபவம், வெளிச்சமே கிடையாது. எங்கே நாங்கள் செல்வோம்? பாதை தெரியாது, இலக்கு தெரியாது, நாங்கள் எங்கே செல்வோம்? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கின்றார், விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கடவுள் ஒருபோதும் நம்மை தனிமையாக விடுவதில்லை. அவர் சொல்கின்றார், என் சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். இன்னும் நாம் முன்னுரையிலே கேட்டபடி இஸ்ரவேல் மக்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது மோசே சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கடவுள் உங்களோடு பயணிக்கின்றார். நீங்கள் பாலைநிலத்திலே நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் மட்டும் பயணம் செய்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை அங்கே மோசே உறுதி செய்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிற மாபெரும் வார்த்தை என்னவென்று சொன்னால், இதோ உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய பயணத்தை தொடர்வோம். ஒருவேளை சூழ்நிலைகள், ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். நம்மை சுற்றி நடக்கின்ற சம்பவங்கள் நம்முடைய மனதை சோர்வடைய செய்யலாம். ஆனாலும் நாம் அவர் மேல் வைத்த நம்பிக்கையை உறுதி செய்து கொண்டு நாம் புறப்பட்டு செல்வோம். யோபு என்கின்ற பக்தன் வாழ்க்கையிலே சொல்ல முடியாத வேதனைகளை கடந்து வந்த போதும் அவன் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையை அவன் இழக்கவில்லை. அவர் சொல்கின்றான், யோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என்னை சுற்றி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், என்னை சுற்றி எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும், எதிரிகள் இருந்தாலும், நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் இழக்க மாட்டேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சிறு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு எவ்வளவு நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்கிறதோ, அதே போல நாம் ஆண்டவருடைய கரங்களை பற்றின மக்களாக நாம் புறப்பட்டு செல்வோம். நாம் நம்பிக்கையோடு, நம் பயணம் நம்பிக்கையின் பயணம். புதிய ஆண்டிலே ஒரு நம்பிக்கையின் பயணம். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆபிரகாம் கடவுள் தன்னை எங்கே அழைத்து செல்கிறார் என்று கூட தெரியாமல் அவர் காட்டின இடத்திற்கு புறப்பட்டு சென்றான். அந்த அளவுக்கு கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் சொல்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு போனான். அதற்கு அடிப்படை அவனுடைய கீழ்ப்படியதான். ஆகவேதான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று போற்றுகிறார்கள். உன் மகன் ஈசாக்கை பலி கொடு என்று சொன்ன மாத்திரத்திலே உடனடியாக கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் வாழ்க்கையிலே நாம் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்வதனுடைய அடிப்படை, அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் தான் நம்பிக்கையினுடைய அச்சாரம் என்பதை மறந்து போக வேண்டாம். தாவீது மிகப்பெரிய ஒரு அரசனாக, ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வருவதற்கு அவனிடத்திலே காணப்பட்டது அவன் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை. அவன் நிற்கின்றான்,
பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை அவன் வீழ்த்துகின்ற பொழுது அவன் கடவுள் இஸ்ரவேலின் தேவனாகிய கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவன் வீழ்த்தினான். தானியேலை சிங்க கபியிலே போட்டார்கள், சிங்கத்துக்கு உணவாக போட்டார்கள். என்ன நடந்தது? சிங்கத்தினுடைய வாயை கடவுள் கட்டினார். காரணம் என்னவென்று சொன்னால், தானியேல் கடவுள் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற இளைஞர்களை அவர்கள் அக்கினி சூளையிலே போட்டார்கள். சாம்பலாகி போய் விடுவார்கள் என்று எண்ணினார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் சொன்னார்கள், எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்ற வல்லவர், அவர் எங்களை காப்பாற்றாவிட்டாலும் நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி கடவுளுக்கு சான்று பகிர்ந்தார்கள். ஏன்? பவுலும் சீலாவையும் எடுத்துக்கொள்ளுங்களே, அவர்களை சிறைச்சாலையிலே கட்டி வைத்து அடிக்கிறார்கள், சிறை கொட்டகையிலே அவர்களை துன்புறுத்துகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த சூழ்நிலையிலேயும் மனம் தளராமல் அவர்கள் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்தார்கள், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். விளைவு என்ன? அவர்கள் முழுமையாக விடுதலையாக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவன்மானவர்களே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் புறப்பட்டு செல்கிறோம். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். ஏன் என்று சொன்னால், கவலையும் பயமும் நம்முடைய பயணத்தின் நோக்கத்தை கெடுத்துவிடும். தோல்வியிலேயே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் தோல்விகளை வெற்றிகரமாக மாற்றுகின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். பயணம் எப்பொழுதும் சுகமான பயணமாக அமைந்து விடாது. காரணம் என்னவென்று சொன்னால், கரடுமுரடான பாதைகளிலும் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் நாம் தனிமையாக செல்வதில்லை, கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இந்த புதிய ஆண்டிலே கடவுள் நம் அனைவருக்கும் போதுமானவராக இருந்து நம்மை வழிநடத்தி ஒரு புதிய ஆண்டு அவருக்கென்று நாம் வாழ்கின்ற ஒரு சிறப்புள்ள ஆண்டாக அமைய ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்படைப்போம். இந்த புத்தாண்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அருள் செய்வாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.